ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்புவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு கூடவே 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நம்ம அந்த ஸ்பைசி பவுடர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் போல் சீரகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டு ரெண்டத்தையும் தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இது கூட ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு முருங்கைக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது செய்ய இப்போ இந்த மைசூர் பருப்பை வேக வச்சு தனியாக குழச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மைசூர் பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். சிறு பருப்பாக இருந்தாலும் சரி, துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி, எந்த பருப்பு உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கீரையும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுன்றதை நீங்கள் அப்போவே சேர்த்துருங்க, அப்போ தான் அது பாயில் ஆக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசி பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி இறக்கிறேன். அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி. இதில் நிறையவே இரும்பு சத்து இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.